அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழினை கழகம் சார்பாக வழங்கிய இணையத்தமிழ் சொற்பொழிவு 72வது நிகழ்வில் கூகுள் பயன்பாடுகள் குறித்து இலங்கையை சார்ந்த சிறைகள் அமைப்பின் செயற்பாட்டாளர் திரு சுஜீவன் தர்மரத்னம் அவர்கள் வழங்கிய உரையின் காணொலியை தான் நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதல் பகுதியாக கூகுள் காலண்டர் எவ்வாறு நாம் பயன்படுத்துவது, அதை எவ்வாறு உருவாக்குவது என்ற தலைப்பில் உரை வழங்கியிருக்கின்றார். வாருங்கள் பார்க்கலாம். தெரிந்த ஒரு விடயங்களை உங்களுடன் பகிர்ந்துவிட்டு உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் பெற்று மீண்டு செல்வதற்கான ஒரு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாருக்குமே கூடுதலானவர்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் தெரிந்திருக்கும். ஆனால் அதில் இருக்கும் சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆகவே நான் அந்த அடிப்படையான விஷயங்களை மேலோட்டமாக கடந்து சென்று விட்டு அதில் இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை, அவற்றை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில உக்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாக உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அந்த கூகுள் நிறுவனம், அதாவது ஒரு இணைய தளத்தை பொறுத்தவரத்திலே அது ஒரு பாரிய ஒரு நிறுவனமாக இருந்து வருகின்றது. அந்த நிறுவனத்திலே பல்வேறு சேவைகள் எங்களுக்கு இலவசமாக கிடைத்து வருகின்றன. அதை விட நாங்கள் கட்டணம் செலுத்தியும் பல்வேறுபட்ட சேவைகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்கின்றன. இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது கூகுள் இந்த சேவைகளை பயன்படுத்தாதவர்கள் இருக்க முடியாது. உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற யூடியூப்பில் இருந்து நாங்கள் பயன்படுத்துகின்ற தேடுபொறிகள் மற்றும் இணைய உலாவியான கூகுள் குரோம் போன்றவை அந்த கூகுள்ன்ற அவர்கள ஒரு ப்ரொடக்டாகத்தான் இங்கே இருக்கின்றது. உதாரணமாக நான் இன்றைய தினத்திலே அந்த கூகுள் டாக்ஸினை பயன்படுத்திக் கொள்வது, கூகுள் ஸ்லைட்ஸினை பயன்படுத்திக் கொள்வது, கூகுள் மெயில், கூகுள் கேலண்டர் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்வதை ஒரு காட்சிப்படுத்துகையாகவே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் அனைவருக்குமே அந்த கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லா டைமே இருக்கும். நான் அந்த இமெயிலுடன் இருந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நிறுவனம் பல்வேறுபட்ட சேவைகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இலவசமாகவும் சரி, காசை நாங்கள் பே பண்ணியும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லதுல பல்வேறுபட்ட சேவைகள் சில நாடுகளுக்கு, சில சேவைகள் இலங்கைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், சில சேவைகள் இலங்கைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், இந்தியாவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நாடுகள் சார்ந்து பல சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. இப்ப இங்கே உதாரணமாக பார்க்கும் பொழுது நாங்கள் முதலாவதாக இந்த கேலண்டர் என்ற ஃபெசிலிட்டியை பற்றி பார்ப்போம். இந்த கூகுள்ல இருக்கிற ஒரு பியூட்டி என்னென்று பார்க்கும் பொழுது, அந்த கூகுளில் சார்ந்திருக்கிற இவற்றை நாங்கள் எங்கள் கைத்தொலைபேசியிலும் சரி, எங்களுடைய அந்த கணனி உலாவியிலும் சரி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கேலண்டர் ஃபெசிலிட்டியை பார்த்தோம் என்றால் இதை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வேலைகளையும் சரி, எங்களுடைய கூட்டங்களாக இருக்கலாம். இப்பொழுது ஆசிரியர்களை பொறுத்தவரை அந்த ஆசிரியர்களுக்குரிய வகுப்புகளை அவர்கள் நிர்வகிப்பதற்குரிய முறைமைகளாக இருக்கலாம். அவற்றை சிறந்த முறையிலேயே தொகுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நோமலாக நாங்கள் எங்கள் வீடுகளிலே இருக்கிற அந்த நாட்காட்டியில எவ்வாறு எங்கிற ஒவ்வொரு வேலைகளையும் செய்து வைக்கிறோமோ அது மாதிரி இங்கே நாங்கள் நினைவூட்டல்களினூடாக பல்வேறு வசதிகளை செய்து வைக்கலாம். அது மட்டுமல்லாது இப்போ ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டம் சார்ந்திருக்கிறார்கள் உள்ள கொண்டு வர விஷயங்களையும் இமெயிலினூடாக செய்யலாம். இங்க நீங்கள் சென்று பார்த்தால் calendar.google.com என்ற இந்த இணையதளத்தினூடாக சென்று உருவாக்கு என்றதை கொடுத்தால் எங்களுக்கான ஒரு கூட்டத்தையோ இல்லையா எங்களுக்கான ஒரு வகுப்பினையோ உருவாக்குவதற்குரிய இது ஒன்று இருக்கும். அதில் நாங்கள் அந்த மீட்டிங்குக்குரிய தலைப்பினை நாங்கள் கொடுக்கின்றோம். அது எவ்வாறு நிகழ்வாக இருக்குமா, இல்லாட்டி பணியாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டுமா என்ற விஷயங்களை நாங்கள் இங்கே நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதாவது நினைவூட்டல் ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம், பணி ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம், இல்லாட்டி நிகழ்வு ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம். அது ஒரு நிகழ்வாக இருக்க போது என்றால் அந்த நிகழ்வின் நேர அதுகளை நோமலாக இந்த இணையதளத்தை பொறுத்தவரத்திலே ஒரு விஷயமுமே யாருமே சொல்லி தந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. அது இந்த கன்செப்ட் எங்களுக்கு, அது எண்ணக்கரை என்னன்றது எங்களுக்கு விளங்கிட்டு என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக அவற்றை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது பார்க்கல கூகுள்ட ஒரு அற்புதமான ஒரு கூகுள் மீட். நாங்கள் இப்ப கூகுள் மீட்டினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த கூகுள் மீட்டுக்குரிய லிங்கை கூட நாங்கள் இந்த மீட்டிங்ல எங்களால கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மட்டுமில்லாது நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கூகுள் மீட்டின் ஊடாக எங்களால் செய்யக்கூடிய வேலைகள் இதுல நாங்கள் ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். அவ்வாறு உருவாக்கப்பட்ட கூட்டத்தை
அதுல வந்து அந்த கூட்டத்தின் மீது கிளிக் செய்வதனூடாக விருந்தினர்களை சேர் என்ற பகுதியினூடாக சென்று நாங்கள் எங்களுக்கு தேவையானவர்களுடைய இமெயில் அட்ரஸ்களை அந்த இதிலே வந்து சொடுகுவதன் ஊடாக அவர்களையும் நாங்கள் இந்த கூட்டத்திலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது இங்க நீங்கள் இந்த அறிவிப்பு என்ற பகுதியில பார்த்தீர்களா இருந்தால், அதாவது வந்து அவர்களுக்கு போனின் ஊடாக ஒரு நோட்டிபிகேஷன் போகிறதுக்கு எத்தனை நிமிடத்துக்கு முதல் அந்த நோட்டிபிகேஷன் போகணும், அப்படி இல்லாட்டி மின்னஞ்சல் மூலமாக அந்த கூட்டம் தொடர்பாகவோ இல்லை ஒரு அறிவித்த தொடர்பான விஷயங்களை கூட நாங்கள் வந்து இந்த இதுல அறிவிப்பை சேர் என்ற பகுதியினூடாக ஒவ்வொரு அறிவிப்புகள் வர வேண்டும். சில கூட்டங்களுக்கு முதல் நாள் எங்களுக்கு அறிவித்தல் போயிருக்க வேண்டும். கூட்டம் தொடங்குவதற்கு ஒரு 30 நிமிடத்துக்கு முதல் ஒரு அறிவிப்பு போகணும், இல்லாட்டி ஒரு மின்னஞ்சல் போகணும் என்றுதான் நாங்கள் இவற்றை வந்து செயற்படுத்திக் கொள்ளக்கூடியதான இதுகள் இருக்கும். மற்ற அது மட்டும் இல்லாது இந்த நாள் முழுவதும் ஒரு முறை மட்டும் அந்த கூட்டம் எவ்வாறான ஒரு இடைவெளியில் இடம்பெற போகின்றது. இப்ப நாங்கள் மாதந்தோறும் நடக்க இருக்கின்ற கூட்டம் என்றால், இப்ப உதாரணமாக எங்களுடைய இந்த உரையாடலை பார்த்தால் இதுக்கான இன்விடேஷன்களை நாங்கள் இவ்வாறு கூட அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு கொடுத்து நாங்கள் சேமி என்று கொடுத்தால் அனைவருடைய மின்னஞ்சலுக்கும் அந்த வசதி இலகுவாக சென்று சேரக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த இப்படியான வசதிகளை எங்கள் கை தொலைபேசியினூடாகவும் எங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த இதனூடாகவும் எங்களால இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இதை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு அப்ளிகேஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை பாவிச்சு கொண்டு போறது வந்து எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு பணியாக இருக்கும். இப்ப இருக்கிறதுகளை இது உண்மையாவே இந்த கூகுள் கேலண்டரினூடாகவே எங்களுடைய நாளாந்த வேலைகளை இன்று நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலை உருவாக்குவதற்கு கூட இந்த செயலியினூடாக எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும்.